பரலோக பிதாவே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி எங்களை கூட்டி சேர்த்த தருணத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவையில் உள்ள சகோதரிகளாய் உம்மிடம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய தொடுதல் தேவையாக இருக்கிறது. நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பீர் என்று அறிந்து உம்மிடம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மீண்டும் தொடும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மிடம் செலவிடும் இந்த நேரத்தை ஆசீர்வதியும். நாங்கள் தொலை தூரங்களில் இருந்து கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு மிக அருகாமையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணரச் செய்யும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு பேச போகிறீர். இந்த நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். உங்களில் அநேகரை திரைச்சீலையில் உங்கள் பெயர்களோடு பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. இதுபோல் நாம் கூடி வருவது நல்லது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அநேக ஸ்திரீகள் அவரை சந்தித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக ஸ்திரீகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியான தருணங்கள் கிடைத்தது. நாமும் பல கலாச்சார பின்னணியில் இருந்து வந்திருக்கிறோம். சிலர் கிழக்கத்திய கலாச்சார பின்னணி உடையவர்கள். அங்கே பெண்கள் சரியான விதத்தில் நடத்தப்படுவதில்லை. மிகவும் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிலர் கொடுமையாகவும் அநீதியாகவும் நடத்தப்படுவார்கள். ஆனால் தற்பொழுது காரியங்கள் அவ்வாறாக இல்லை. இந்தியா போன்ற நாடுகளில் அவ்வாறாக இல்லை. காரியங்கள் எல்லாம் மாறிவிட்டது. எல்லோரும் இப்பொழுதெல்லாம் நன்றாக படித்து வருகிறார்கள். அவர்களால் தைரியமாக பேச முடியும். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் காரியங்கள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். இங்கு பெண்கள் தங்கள் சொந்த கருத்துக்களுக்காக குரல் கொடுக்க முடியும். இவர்களுக்கு அதிக சுதந்திரம் கிடைத்துள்ளது. கனிவாய் நடத்தப்படுகிறார்கள். ஆனாலும் பெண்கள் பொதுவாக அநேக கஷ்டங்களை சந்திக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்று தங்கள் குடும்பத்துக்காக ஓய்வின்றி கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. தனியாளாய் இருக்கிற பெண்கள் கூட பிரயாசத்தோடு கடினமாய் உழைக்கிறார்கள். அர்ப்பணிப்போடு சத்தமில்லாமல் கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அநேக பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் தலை சிறந்து விளங்குகிறார்கள். உதாரணத்திற்கு, விமான பயணத்தின் போது இப்படி ஒரு சத்தத்தை கேட்க முடியும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நம் பைலட் ஒரு பெண் என்று ஆச்சரியமாக இருக்கும். இந்த விஞ்ஞான உலகில் பெண்கள் பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள். அநேக மிஷனரி பெண்கள் கஷ்டமான இடங்களுக்கு தனி ஒரு பெண்ணாக போகிறார்கள். இவர்கள் எதை பற்றியும் குறை சொல்வது கிடையாது. இவர்களில் அநேகர் பல இயக்கங்களின் தலைவர்களாக இருந்து சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் படித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பெண்களோடு நம்மை தொடர்புபடுத்தி பார்த்தால் நம்மில் பெரும்பாலானோர் நன்றாக கல்வி அறிவு பெற்று அதே சமயம் நல்ல உத்தியோகத்திலும் இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில் நன்றாக செய்திருக்கிறோம். இதுபோல ஒரு பெண்மணியை பற்றி தான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சந்தித்து உதவி செய்த ஒரு பெண்மணி தான். உங்களுக்கும் அது யாரென்று தெரியும். அது மார்த்தாள். எனக்கும் மார்த்தா என்ற பெயர் அதிகமாக பிடிக்கும். மார்த்தாள் என்ற பெயரை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அநேக பெற்றோரும் தாய்மார்களும் தங்கள் பெண் குழந்தைக்கு மார்த்தாள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மார்த்தாள் அதிகமாய் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து உதவி செய்கிறவளாய் இருந்தால் இதுபோலவே தங்கள் பெண் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக மார்த்தாள் என்று பெயர் வைக்கிறார்கள். நம்மையும் மார்த்தாளோடு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது மார்த்தாளிடம் இருக்கும் அநேக காரியங்கள் நம்மிடையும் இருக்கிறது. வீட்டு வேலைகளை திறம்பட செய்வது, சமையலில் சிறந்து விளங்குவது, நல்ல சமயோஜித புத்தியுடன் உபசரிப்பது. மார்த்தா இப்படிதான் இருந்தாள். மார்த்தாலும் மரியாளும் சகோதரிகள். இவர்களுக்கு லாசரு என்ற ஒரு சகோதரன் இருந்தான். இவர்கள் எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் உள்ள பெத்தானியாவில் வாழ்ந்து வந்தார்கள். மார்த்தாள் மூத்த சகோதரியாய் இருந்திருப்பாள். இயேசுவும் சீஷர்களும் அடிக்கடி இவர்கள் ஊர் வழியாய் எருசலேமிற்கு கடந்து போவதை பார்த்திருக்கிறாள். எனவே இயேசுவையும் சீஷர்களையும் இவர்கள் வீட்டிற்கு அழைக்கும்படி தீர்மானித்தாள். மார்த்தாள் இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் அடிக்கடி ஊர் வழியே பிரயாணம் பண்ணுகிறபடியால் அதிக களைப்பாயிருக்கும். ஏன் எங்கள் வீட்டில் தங்கி சற்று ஓய்வெடுக்க கூடாது? வாரும், ஏதாவது புசித்து சற்று இளைப்பாறி செல்லலாம் என்று இயேசுவையும் அவர் சீஷர்களையும் தானாகவே முன்வந்து அழைத்திருப்பாள். இதை நாம் லூக்கா 10:38 வாசிக்கிறோம். இயேசு அந்த கிராமத்திற்கு போகும்போது மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். சீஷர்களை பற்றி இங்கு குறிப்பிடவில்லை. ஆனால் இயேசு எங்கு சென்றாலும் சீஷர்களும் அவர் கூடவே சென்றிருப்பார்கள் என்பதை நான் ஊகிக்கிறேன்.
மார்த்தா மிகவும் பிஸியாக வேலை செய்ய தொடங்கினாள். மிகவும் முக்கியமான நபர் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மிகவும் முக்கியமான நபர் உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு வேலைகள் இருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். வீட்டை சுத்தம் செய்வது, சமையல் செய்வது போன்ற அநேக வேலைகள் இருக்கும். அதுபோலதான் மார்த்தாலும் இயேசுவுக்கு மிகவும் நேர்த்தியான ஆகாரத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று வேலையில் பிஸியாகிவிட்டாள். மார்த்தாலை பற்றிய காரியங்கள் எல்லாம் நன்றாக தான் இருந்தது. இவள் எல்லா வகையிலும் மிகவும் திறமைசாலியாய் இருந்தாள். ஆனால் இயேசு அங்குதான் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்து மார்த்தாள் வேலையில் அப்படியே மூழ்கிவிட்டாள். அதன் பிறகு தன் சகோதரி ஒரு வேலையும் செய்யாமல் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்த்து கஞ்சாடையாய், மரியாளிடம், நீ சும்மா தானே உட்கார்ந்திருக்கிறாய், எனக்கு வந்து உதவி செய்யக்கூடாதா என்பது போல் சகை காட்டினாள். ஆனால் மரியாள் அதை எதுவும் கண்டுகொள்ளாமல் இயேசு சொல்வதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளுக்கு இதை பார்த்தவுடன் உள்ளம் கொந்தளிக்க தொடங்கியது. பாரும், நானே எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன், என் சோம்பேறியான சகோதரி சும்மா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்று உள்ளத்தில் நினைத்தாள். அவளால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே நேராக இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, என் சகோதரி நான் மட்டும் வேலை செய்யும்படி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு வந்து உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கும் கூட பரிச்சயமானவைகள். நான் மட்டும் தனியே வேலை செய்கிறேன், யாருக்குமே அக்கறை இல்லை, நான் மட்டும் எல்லா பாரத்தையும் சுமக்க வேண்டியுள்ளது, நான் மட்டும் ஒரே ஆளாக எல்லாவற்றையும் சமைக்க வேண்டியுள்ளது, எல்லாமே என் தலை மேலே விழுந்துருச்சு, என் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை, அக்கறை இல்லை, அக்கறை இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாமும் அவ்வப்போது பயன்படுத்துகிறோம். எனவே தான் நம்மையும் மார்த்தாளோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் என்று சொன்னேன். ஆனால் இயேசுவின் பதில் மிகவும் தெளிவானதாக இருந்தது. அவர் சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே. இயேசு 2 முறை பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். இது அன்பின் வெளிப்பாடாகவே இருந்தது. யோவான் 11:5 இயேசு மார்த்தாளிடத்திலும் அவள் சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. முதலாவது மார்த்தாள் பெயர் வருகிறது. எனவே மார்த்தாளே, மார்த்தாளே என கூப்பிடும் பொழுது இது திட்டுகிறதான வார்த்தையோ கடிந்து கொண்ட வார்த்தையோ இல்லை, அன்பின் வெளிப்பாடாகவே அவர் அழைத்தார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, ஒரே ஒரு காரியம்தான் தேவையாக இருக்கிறது. இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க வேண்டும். மார்த்தாள் என்ற பெயருக்கு பதிலாக நம்முடைய பெயரை போட்டுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், அது உன் வேலையோ வீடோ அல்லது பிள்ளைகளை குறித்ததான காரியங்களாகவோ இருக்கலாம், ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்றுதான். இயேசு அநேக முறை இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் தன் சிறு வயதிலிருந்து எல்லா கற்பனையையும் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவனிடம், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ உன் ஆஸ்தியை அதிகம் நேசிக்கிறாய், அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு சொல்ல விரும்பும் ஒரு காரியம், நீ உன் தொழில் அல்லது வேலையை பிரதானமாக எடுத்துக்கொண்டாய், அல்லது என்னை காட்டிலும் மற்ற காரியங்களே, அது உன் குடும்பமோ அல்லது உனக்கென்று உள்ள நற்பெயரோ அல்லது வேறு ஏதோ காரியங்களோ உனக்கு முக்கியமானதாக உள்ளது. ஆனால் தேவையானது ஒன்றே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு உண்டு. இயேசு மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்படுகிறார், நான் சொல்வதை மட்டும் கேள். மரியாள் என்ன செய்கிறாளோ அதையே நீயும் செய். தேவையானது ஒன்றே. மரியாள் நான் சொல்வதை மாத்திரம் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாளே, நான் சொல்வதை கேள், நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஏற்ற ஞானத்தை தருகிறேன், எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்வதற்கும் ஞானத்தை தருகிறேன். ஆதி அன்பை விட்டுவிட்டாய் என்று எபேசு சபைக்கு சொன்னது போல நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த இடத்தில் மார்த்தாள் பெயருக்கு பதிலாக நம்முடைய பெயரை போட்டுக்கொள்வோம். அந்த வேலை, இந்த வேலை, அந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்று என்மேல் கொண்டிருந்த அன்பை இழந்து விட்டாய். திரும்பி வா, திரும்பி என்னிடம் வா, என்னிடம் வந்து உன் நேரத்தை செலவிடு. நான் உனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன், எல்லா காரியங்களையும் எவ்வாறு மேன்மையாக செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று இயேசு கூறினார். மார்த்தாள் அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். நான் இவ்வாறாக நினைத்தேன், இயேசுக்காக நான் செய்த சமையல், வீட்டை சுத்தம் செய்தது,
எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்திருந்தது. இவற்றை பாராட்டவில்லை. என் சகோதரியை எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு கட்டளையிடவில்லை. மாறாக என்னை கடிந்து கொள்கிறாரே, எனக்கு புத்தி சொல்லுகிறாரே. எனவே நான் இனி யாரையும் உபசரிக்க மாட்டேன். இனி அவரை என் வீட்டிற்கு அழைக்கவும் மாட்டேன். இனி நான் சமையலும் செய்ய மாட்டேன். ஆனால் மார்த்தாள் அவ்வாறாக செய்யவில்லை. இயேசு சொன்னதை அவள் நல்ல விதத்தில் ஏற்றுக்கொண்டாள் என்பதை அவளுடைய பிந்தைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இந்த உபசரிப்பை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. ஆபிரகாம் 3 புருஷர் கூடாரத்திற்கு வெளியே நின்றிருந்ததை கண்டபோது அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களை கழுவி சற்று இளைப்பாரி கொண்டிருங்கள், ஏதாவது புசித்துவிட்டு போகலாம் என்று சொன்னார். அவர்கள் தேவதூதர்களாய் இருந்தார்கள். அதுபோல் 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொரு உபசரியுங்கள் என்று சொல்லுகிறது. உபசரிப்பதற்கு ஒரே ஒரு நிபந்தனை முறுமுறுப்பில்லாமல், குறை சொல்லாமல் இருப்பது ஆகும். நானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்று முறுமுறுக்கக்கூடாது. நாம் மற்றவர்களை உபசரிக்கும் போது கூடவே முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் வந்துவிடுகிறது. மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று மார்த்தாளைப் போல குறை சொல்லுகிறோம். நான் மட்டும்தான் இதை செய்ய வேண்டுமா, ஏன் சபையில் உள்ள மற்றவர்கள் இதை செய்யக்கூடாதா என்று எல்லா விதமான முறுமுறுப்பும் வந்துவிடுகிறது. எனவேதான் முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நியரை உபசரிப்பதை பற்றி இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. நேரம் குறைவாக இருப்பதால் நான் சொல்கிறேன், நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 3:2, 1 தீமோத்தேயு 5:10, தீத்து 1:8, ரோமர் 12:13. கிறிஸ்தவர்களுக்கு இது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. யாரெல்லாம் தேவபக்தியுள்ள வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்கள் உபசரிப்பதற்கு ஆர்வம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். முக்கியமாக மூப்பராய் இருக்கிறவர்களின் மனைவிமார்கள் கடமை ஜனங்களை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய வீட்டை மற்றவர்களுக்கு திறந்து கொடுத்து அவர்களை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுக்க தயங்கக்கூடாது. பெரிய விருந்துதான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் கிடையாது. நம்மால் என்ன முடியுமோ அதை கொடுத்தால் போதும். எபிரேயர் 6:10 இந்த வசனம் நம் அனைவருக்கும் தெரியும். எபிரேயர் 6:10 உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. மத்தேயு 10:40-42 வரை உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தால் அவன் தன் பலனை அடையாமற் போகான். மற்றவர்களை உபசரிக்க வேண்டும் என்ற விரும்புகிறவர்களுக்கு தேவன் அதற்கென்ற பலனை வைத்துதான் இருக்கிறார். அதை நாம் சரியான விதத்தில் செய்ய வேண்டும். தவறான முறையில் செய்துவிடக்கூடாது. தவறான முறையில் உபசரிப்பது என்றால் என்ன? என்னுடைய இளமை பருவத்தை நினைவு கூறுகிறேன். விடுமுறை நாட்களில் கேரளாவில் உள்ள என் தாயாருடைய சொந்த கிராமத்திற்கு செல்வோம். அங்கிருந்து என் பாட்டி வீட்டிற்கு செல்வதற்கு ஒரு குறுக்கு வழி உண்டு. நாங்கள் நெல் வயல் வழியாய் நடந்து ஒரு ஓடையை தாண்டி தான் செல்ல வேண்டும். எங்கள் பாட்டி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் மிகவும் சிரமப்பட்டு தான் செல்ல வேண்டும். பெரும்பாலான சமயங்களில் என்னுடைய அங்கிள் அதன் வழியே தான் அழைத்து செல்வார். எங்கள் அங்கிள் செல்லும் பாதையை பின்தொடர்ந்தே செல்ல வேண்டும். சிறிது இடது பக்கம் சென்றால் கூட அந்த இடம் மிகவும் ஆழமாக இருக்கும். நாம் மூழ்கிவிட முடியும். எனவே என்னுடைய அங்கிள் போகும் வழியை பின்தொடர்ந்தே சென்றால் தண்ணீர் கணுக்கால் அளவோ முழங்கால் அளவோ தான் இருக்கும். நாங்கள் எளிதாக ஓடையை கடந்து வீட்டை அடைந்திட முடியும். உபசரிப்பது என்பது இதுபோலதான் தேவனுடைய வழியில் செய்ய வேண்டும். வேதத்திலும் இதற்கு அநேக வசனங்கள் உண்டு. அவ்வாறு செய்யும் பொழுது மாத்திரமே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் சிறிது வலதுபுறமோ அல்லது சிறிது இடதுபுறமோ அல்லது நடுமையத்திலோ சென்றால் நாம் அந்த ஆழத்திற்குள் மூழ்கிட முடியும். இதுபோலதான் உபசரிப்பது என்பது நாம் உபசரிக்க வேண்டும் என்ற ஆசையில் மூழ்கி போய்விடுவோம். பிறகு அது நம்மால் கையாள முடியாத அளவிற்கு அதிகமாகிவிடும் என்பதை கண்டுபிடிப்போம். ஆரம்ப நாட்களில் எங்கள் வீட்டில் சபை கூடி வரும்பொழுது விதவிதமாக சமைத்து நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்புவேன்.
புது வகையான உணவை செய்து கொடுக்க வேண்டும் என்று முயற்சிப்பேன். ஆனால் அது நான் எதிர்பார்த்தபடி வராது. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். இதுபோல செய்யும் பொழுது மற்றவர்கள் வந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து அதனால் அவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி வந்து விடுகிறது. இவையெல்லாம் எதனால் என்றால் உன் பலத்திற்கு மிஞ்சி செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பதால். சில சமயங்களில் நமக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் அல்லது ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அல்லது நான் ஒரு திறமையாக சமைக்கக்கூடியவள் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுப்போம். மேலும் மற்றவர்கள் நம்மிடம் உங்கள் சமையல் மிகவும் நன்றாக இருந்தது, அந்த சமையல் குறிப்பை தாருங்கள் என கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அதன் மூலம் வரும் கனத்தை விரும்புகிறோம். நன்றாக சமைக்கிறோம் என்ற ஒரு நல்ல பெயரும் கிடைத்துள்ளது. பிறகு நாம் மற்றவரோடு போட்டி போட ஆரம்பிக்கிறோம். அவர்கள் எளிமையாக வெறும் பருப்பும் சாதமும் தான் கொடுத்தார்கள். நான் விசேஷித்த குழம்பு வகைகளை எவ்வளவு ருசியாக சமைத்து கொடுக்கிறேன் என்று மற்றவரோடு போட்டி போடுகிற ஆவி நமக்குள் வந்து விடுகிறது. இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வந்து விடுகிறது. ஒன்றை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும், யாரும் நம்மை இதுபோல செய்யும்படி சொல்லவில்லை. நாம தானே இதுபோல செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தோம். பிறகு ஏன் மற்றவர்கள் உதவி செய்யவில்லை என்று குறை சொல்லுகிறோம்? நாம் இல்லாவிடில் வேறு யாராவது செய்வார்கள். எனவே நாம் எளிமையாக செய்ய பழக வேண்டும். ஆனால் நாம் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி செய்கிறோம். மத்தேயு 13:22 விதைக்கிறவனுடைய உவமையை நாம் பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அதில் சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முட்கள் என்பது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் குறிக்கிறது. இவை நம் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை நெருக்கி போடுகிறது. உலக கவலை வந்து வசனத்தை நெருக்கி போடாதபடி ஆண்டவர் நம்மை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். இந்த உலக கவலை நம் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை எடுத்து போட நாம் அனுமதிக்கக்கூடாது. மார்த்தாளிடத்திலும் அநேக காரியங்கள் இருந்திருக்கும் என நினைக்கிறேன். மரியாளும் உதவி செய்ய வேண்டும் என்று தான் விரும்பியிருப்பாள். இவள் இளைய சகோதரியாக இருந்தால் நிச்சயமாக மார்த்தாளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் மரியாளுக்கு இருந்திருக்கும். தாய்மார்களாகிய நமக்கும் இதுபோல அனுபவங்கள் இருந்திருக்கும். நம் பிள்ளைகள் உதவி செய்ய வந்தால் இதை நாம் விரும்புவதில்லை. அவர்கள் எதையும் நன்றாக செய்ய மாட்டார்கள். இந்த வேலையெல்லாம் செய்யும் அளவுக்கு அவர்களுக்கு புத்தி கூர்மை கிடையாது. ஏதாவது செய்ய சொன்னால் தவறாக செய்து விடுவார்கள் என்று எண்ணுகிறோம். இதுபோல தான் மார்த்தாலும் இருந்திருக்கலாம். மரியாள் இவ்வாறாக எண்ணியிருக்கலாம், நான் இப்போது போய் உதவி செய்தால் ஏதாவது தவறு நடந்துவிடும், அதற்கு நான் அமைதியாக ஒதுங்கி இருந்து விடலாம் என்று எண்ணியிருக்கக்கூடும். மார்த்தாள் தன்னை உயர்வாக நினைத்து, நான் தான் மூத்தவள், நான் எல்லாவற்றையும் திறமையாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவள், மரியாள் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லியிருப்பாள். இதுபோல அனுபவம் கடந்த காலங்களில் மரியாளுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எனவே மரியாள் பயந்து போய் உதவி செய்ய வராமல் இருந்திருக்கலாம். சில சமயங்களில் யாராவது நமக்கு உதவி செய்ய வந்தால் நான் செய்கின்ற முறைதான் மிகவும் நன்றாக இருக்கும் என்று அவர்களை அனுமதிக்க மறுத்து விடுவோம். பிள்ளைகள் வந்து நமக்கு உதவி செய்தால் எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டு விடுவார்கள். அல்லது காய்கறிகளை வெட்டும் விதம் சரியில்லை, வெங்காயம் நறுக்கிய விதம் சரியில்லை, எதுவும் நேர்த்தியாக செய்யப்படவில்லை என்று சொல்லிவிடுவோம். எனவே மரியாள் இயேசு கிறிஸ்து போன்ற முக்கியமான நபர் வரும்பொழுது இதுபோல எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக கூட செய்யாமல் இருந்திருக்கலாம். சில சமயங்களில் நம் உபசரிப்பில் கூட இவ்வாறு செய்துவிட முடியும். யாராவது நமக்கு உதவி செய்ய வந்தால் நாம் அவர்களை தடுத்து, நீ எதுவும் செய்ய வேண்டாம், அங்கே போய் சும்மா உட்கார் என்று சொல்லிவிடுவோம். ஒருவேளை இதுபோல ஒரு அனுபவம் மரியாளுக்கு ஏற்பட்டிருக்கும். எனவே மரியாள் என் சகோதரிக்கு இடைஞ்சலாம் இல்லாதபடி ஒதுங்கி போய் இயேசு சொல்வதை கவனிக்கட்டும் என்று போயிருப்பாள். காரியங்கள் இவ்வாறாகவும் இருந்திருக்கும். நம்மில் சிலரும் இதுபோல பூரணவாதியாய் இருக்கலாம். மார்த்தாள் ஒருவேளை பூர்ணவாதியாய் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒரு குறையில்லாமல் செய்யக்கூடியவளாய் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் மீது கடினமாகவும் யாரும் எளிதில் நெருங்க முடியாதவளாய் இருந்திருக்கலாம். நம்மிலும் அநேகர் இந்த மார்த்தாளின் ஆவியுடையவர்களாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் மிகவும் திறமைசாலிகளாகவும் நேர்த்தியாய் வேலை செய்யக்கூடியவர்களாகவும் அதோடு கூட இந்த மார்த்தாளின் ஆவியுடையவர்களாய் இருக்க முடியும். இதிலிருந்து நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்மை நாமே நியாயந்திருக்க வேண்டும். ஆண்டவரே,
என்னிடத்தில் எங்கே மார்த்தாளின் ஆவி இருக்கிறது? எந்த இடத்தில் என் திறமையை குறித்து பெருமை அடைந்திருக்கிறேன்? யாராவது எனக்கு உதவி செய்ய வரும்பொழுது தடுத்திருக்கிறேனா என்று என்னை நானே நியாயந்திருத்து கொள்ள விரும்புகிறேன் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது என்னுள்ளேயும் மார்த்தாளின் ஆவி இருக்கிறதை கண்டேன். ஆனாலும் தேவன் என்னை எவ்வளவாய் மாற்றியிருக்கிறார் என்பதையும் கண்டேன். இன்னுமாய் தேவன் என்னிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுய பலம் நிறைந்த மார்த்தாளைப் போல இருக்க நான் விரும்பவில்லை. அந்த ஆவி என்னை விட்டு முழுவதுமாய் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவே, என்னிலே கிரியை நடப்பித்து எல்லா மகிமையும் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் சரியான விதத்தில் மற்றவர்களை உபசரிக்கிறவளாய் மாற முடியும். நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு ராட்சதன் சுய பரிதாபம். முக்கியமாக பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் வரக்கூடிய ராட்சதன் தான் இந்த சுய பரிதாபம். இது நம் குரல் வலையை நெருக்கி அழிக்கக்கூடியது. இது ஒரு கொடிய ஆயுதமாக உள்ளது. இந்த சுய பரிதாபம் நம்மை நாமே நொந்து கொள்ள செய்யும். நம்மை சுற்றியுள்ள நாம் நேசிக்கக்கூடியவர்களும் மோசமாக உணரும்படி செய்துவிடும். மற்றவர்கள் நமக்கு போதுமான அளவு உதவி செய்யவில்லை என்று சுய பரிதாபம் கொள்ள செய்யும். இது நிமித்தம் தேவையில்லாத அநேக வார்த்தைகள் நம்மிடமிருந்து புறப்பட்டு வரும். மற்றவர்களை அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி தவறாக கையாளவும் செய்து விடுவோம். இந்த சுய பரிதாபத்தை நமக்கு சாதகமாக கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முற்படுவோம். எனவேதான் இதை ஒரு பெரிய ராட்சதன் என்று சொல்லுகிறேன். நாம் இதை முற்றிலும் அழித்து போட உதவி செய்யும்படி தேவனிடத்தில் கேட்போம். இந்த சுய பரிதாபத்தினால் நமக்கு நாமே பரிதாப கொள்ளும்படி சோதிக்கப்படும் பொழுது நாம் நம்மை பரிதாபம் கொள்ள செய்யாமல் நாம் யாரை காயப்படுத்தினோமோ அவர்களுக்காக பரிதாபப்பட வேண்டும். நாம் மற்றவர்களிடம் கொண்டிருந்த எதிர்பார்ப்புகளின் நிமித்தம் நாம் பேசிய வார்த்தைகள் காயப்படுத்தியிருக்கும் பட்சத்தில் நம்முடைய சுத்திகரிப்புக்காக நாம் அவர்கள் மீது பரிதாபம் கொண்டு கரிசனைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. நாம் இவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு மார்த்தாள் ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறாள். நாம் கண்ணாடியிலே பார்க்கும்போது மார்த்தாளை பார்க்க வேண்டாம், நம்மை தான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மால் மாற்றப்பட விரும்புகிறேன். நான் செய்கிற வேலை நிமித்தம் சுய பரிதாபத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. சுய பரிதாபம் கொண்டு எதையும் செய்ய வேண்டாம். நாம் சுய பரிதாபம் என்ற ஆயுதம் கொண்டு யாருக்காவது தீங்கிழைத்திருந்தால் ஆண்டவரே தயவாய் மன்னியும், நான் ஒரு வித்தியாசமானவளாக இருக்க உதவி செய்யும் என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். மார்த்தாளும் ஒரு வித்தியாசமானவளாக மாறிவிட்டாள். இதை யோவான் 11 வாசிக்கிறோம். மார்த்தாள் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அநேக முறை தன் வீட்டிற்கு அழைத்திருப்பாள். அதன் பிறகு மார்த்தாள், இனி நான் இயேசுவை என் வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்க மாட்டேன், உபசரிப்பதற்கு எவ்வளோ பாரமாக இருக்கிறது என்று எண்ணியிருந்தால் மார்த்தாள் தனக்கு தேவை என்று வந்த பொழுது இயேசுவை அறிந்திருக்க முடியாது. யோவான் 11 அதிகாரத்தில் மார்த்தாளின் குடும்பத்திற்கு ஒரு பெரிய சோதனை வந்ததை பார்க்கிறோம். இவருடைய சகோதரன் வியாதிப்பட்டான். இயேசுவிற்கு ஆள் அனுப்பி, நீர் நேசிக்கிற எங்கள் சகோதரன் வியாதியாய் இருக்கிறான், தயவு செய்து வீட்டிற்கு வாரும் என்று விடுதலையாய் இயேசுவை அழைக்க முடிந்தது. இயேசு இவர்களை அவ்வளவாய் நேசித்தார் என்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் 11:3 இயேசுவின் சீஷர்கள், ஆண்டவரே, நீர் நேசிக்கிற லாசரு இன்னும் வியாதியாயிருக்கிறான் என்று சொன்னார்கள். 11:5 இயேசு மார்த்தாளிடத்திலும் இவள் சகோதரனிடத்திலும் லாசரனிடத்திலும் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் லாசரு வியாதியாயிருக்கிறான் என்று இயேசு கேள்விப்பட்ட பொழுது பின்னும் 2 நாள் தாம் இருந்த இடத்திலே தங்கிவிட்டார். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இயேசுவின் சித்தம் வேறு வழியில் இருந்தது. நமக்கு இதன் முடிவு தெரியும். ஆனால் மார்த்தாவுக்கும் மரியாளுக்கும், ஏன் இயேசு இன்னும் வரவில்லை? என் சகோதரனின் உடல்நிலை மிகவும் மோசமாகி கொண்டே போகிறது. இப்பொழுது வரவில்லை என்றால் எப்பொழுது வருவார்? இப்பொழுதாவது வரமாட்டாரா என்று இயேசுவுக்காக காத்து கொண்டே இருந்தார்கள். நிலைமை மிகவும் மோசமாகி லாசருவும் மரித்து லாசரு கல்லறையில் வைத்த பிறகுதான் இயேசு வந்திருக்கிறார். இயேசு பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறார் என்று மார்த்தா கேள்விப்பட்டவுடன் இயேசு தூரத்தில் இருக்கும்போதே எழுந்து ஓடி, ஆண்டவரே, என் சகோதரன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினது உமக்கு தெரியாதா? பின்ன ஏன் அப்பொழுதே வரவில்லை? இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர். இவ்வளவு தாமதித்து ஏன் வந்தீர்? எனக்கு என்று ஒரு தேவை இருந்தபொழுது நீர் வரவில்லை. இப்பொழுது நீர் வரவேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு நீர் தேவையில்லை என்று கோபமாக இருந்திருக்கலாம். எந்த ஒரு சாதாரண மனிதனுடைய எதிர்வினையும் மார்த்தாளைப் போல இவ்வாறாக தான் இருக்கும். ஆனால் மார்த்தாள், ஆண்டவரே,
நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் என்று 12வது வசனத்தில் பார்க்கிறோம். இதுதான் மார்த்தாளின் பதிலாய் யோவான் 11:21 வாசிக்கிறோம். 22 ஆனாலும் ஆண்டவரே, நீர் இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று விசுவாசிக்கிறேன் என்றாள். இப்பொழுது பேசுகிற மார்த்தாள் பழைய குறை சொல்லும் மார்த்தாள் இல்லை. தேவன் இவளிடத்தில் ஒரு பெரிய கிரியையை நடப்பித்திருந்தார். இப்பொழுது மார்த்தாளுக்கு இயேசுவின் மேல் கொண்டிருந்த மரியாதை அதிகமானதை பார்க்கிறோம். அவள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று துக்கத்தோடே சொன்னாள். ஆனாலும் நீர் இப்பொழுது தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் ஜெபத்தை கேட்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாள். இவள் என்ன நினைத்தால், உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளில் தன் சகோதரன் எழுந்திருப்பான் என்று எண்ணினாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றாள். அதற்கு இயேசு, நீ கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். யோவான் 11:27 ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்றாள். மார்த்தாளுக்கு லாசருவின் மரணத்தின் மூலம் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்தது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று அநேகருக்கு கிடைக்காத இந்த வெளிப்பாடு லாசருவின் வியாதியின் மூலம் மார்த்தாளுக்கு கிடைத்தது. பிறகு அவள் போய் மரியாளிடம், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார், வா என்று கூப்பிட்டாள். மார்த்தாள் உபசரிக்கிறவளாய் இல்லாதிருந்தால் இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்க முடியாது. அவளும் திருத்தப்படாமல் இருந்திருப்பாள். ஆனால் இப்பொழுதோ ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டாள். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. லாசருவை வந்து சுகமாக்குவார் என்றுதான் எண்ணியிருந்தாள். ஆனால் மரித்த லாசருவை எழுப்பி திரும்பவுமாய் உயிர் கொடுத்து பெரிய அற்புதத்தை செய்தார். இப்படிப்பட்ட அற்புதத்தை மார்த்தாள் பார்த்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அவளுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிந்தது. அநேக ஜனங்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அதே சமயம் அவருக்கு நிந்தையும் ஏற்பட்டது. அதே அதிகாரத்தில் 45வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிலர் விசுவாசித்தார்கள், அநேகர் பரிசேயர்களிடம் போய் இவற்றையெல்லாம் சொன்னார்கள். இது நிமித்தம் உபத்திரம் வர ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். அநேக சமயங்களில் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை சீர்திருத்தி நம்மை மாற்றி மறுரூபப்படுத்துகிறார். அதே சமயத்தில் நமக்கு உபத்திரமும் வந்து சேரும். உபத்திரவம் வருகிறது என்று வியக்க வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். நாம் ஆண்டவரிடம் நெருங்கும்போது இவையெல்லாம் வரும். ஏனென்றால் மார்த்தாள் உபசரிக்கிறவளாய் இருந்ததால் ஒருபடி மேலே போய் அதிக உபத்திரவத்தை சந்திக்க நேர்ந்தது. அவள் எல்லோருடைய முறுமுறுப்பையும் கேட்டால். யூதர்கள் இயேசுவை மட்டுமல்ல லாசருவையும் கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அடுத்த அதிகாரத்தில் யோவான் 12 வாசிக்கிறோம், யூதர்கள் லாசருவை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள் என்று. ஏனென்றால் இந்த அற்புதத்தின் மூலம் அநேக ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய குடும்பம் ஆபத்தில் இருக்கிறது, என்னுடைய சகோதரனை கொலை செய்ய நினைக்கிறார்கள் என்று மார்த்தாள் நினைத்தாள். நமக்கும் உபத்திரம் வரும்பொழுது ஆச்சரியப்பட வேண்டாம். தேவன் நம் திராணிக்கு மேல் ஒருபோதும் சோதிக்க மாட்டார். முதல் முறை மார்த்தாள் உபசரிக்கும் போது திருத்தப்பட்டாள். ஆனால் தேவன் அவளை மேலான நிலைக்கு கொண்டு சென்றார். நாம் உபத்திரவப்படும் போது, ஆண்டவரே, நீர் எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறீர், நான் உமக்காக உபத்திரவத்தை சந்திப்பேன் என்று சொல்ல வேண்டும். தேவன் அவளை மற்றொரு மேலான நிலைக்கு கொண்டு செல்வதை யோவான் 12 வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்தாள். மார்த்தாள் அவர்களுக்கு பெரிய ராவிருந்து ஆயத்தம் பண்ணியிருந்தால். இங்கேயும் மார்த்தாள் உபசரிக்கிறாள். ஆனால் இப்பொழுது எந்த ஒரு குறை சொல்லுதலும் முறுமுறுப்பும் மரியாளோடு எந்த ஒரு போட்டியும் இன்றி உபசரித்தாள். மரியாள் இந்த முறை ஒரு மேலான காரியத்தை செய்தாள். சென்ற முறை இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தவள் இந்த முறை விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து எல்லாருக்கும் முன்பாக இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறாள். இதை கண்டபோது மார்த்தாளுக்கு பொறாமை வந்திருக்கலாம். கடந்த முறை இயேசுவின் பாதத்தில் சும்மா உட்கார்ந்திருந்தால், இந்த முறை என்னவென்றால் இந்த விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி வீணடிக்கிறாளே. ஆனால் மார்த்தாள் அப்படியாக எண்ணவில்லை. இவள் இந்த முறை எந்த ஒரு போட்டியோ குறை சொல்லுதலோ இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்துடன் பணிவிடை செய்கிறாள். இவ்வாறாகத்தான் தேவன் நம்மையும் மாற்ற விரும்புகிறார். தற்பொழுது இவள் குறை சொல்லவில்லை, அதற்கு பதிலாக யூதாஸ் தான் குறை சொல்லுகிறான். ஏன் இவள் இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாளே என்று. இயேசு யூதாஸை பார்த்து, இவளை விட்டுவிடு,
என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இதை செய்கிறாள் என்றாள். யூதாஸ் இடரலடைந்து இயேசுவை காட்டி கொடுக்க தீர்மானம் பண்ணினான். யூதாஸ் இயேசு கிறிஸ்து திருத்தியதை தவறான வழியில் எடுத்துக்கொண்டு இடரலடைந்து இயேசுவை காட்டி கொடுக்க சென்று விட்டான். ஆனால் இயேசு மார்த்தாவை நோக்கி, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த திருத்துதலை மார்த்தாள் நல்ல விதத்தில் எடுத்துக்கொண்டு திரும்பவுமாய் சந்தோஷமாய் உபசரிக்கிறாள். என்ன ஒரு அற்புதமான மாதிரியாய் இருக்கிறாள் மார்த்தாள். ஏனென்றால் மரியாளை கஷ்டப்படுத்துவதற்கு பதிலாக மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னாள். இயேசு கிறிஸ்து புகழ்ந்து பேசிய அந்த நல்ல பங்கை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறேன். இனி நான் ஒரு வித்தியாசமான மார்த்தாவாக இருக்கப் போகிறேன் என்று தீர்மானித்தாள். அற்புதமான ஸ்ரீ மார்த்தாளிடமிருந்து கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். யாராவது நம்மை திருத்தும்போது நாம் மனத்தாங்கல் அடையாமல் நல்ல விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சபையில் பொதுவாய் கேட்கிற நல்ல புத்திமதிகளை கூட நல்ல விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இவர் இவ்வளவு கடினமாய் சொல்லுகிறார், சாந்தமாய் சொல்லியிருக்கலாமே என்று எண்ணக்கூடாது. மூப்பர்கள், நம் கணவன்மார்கள் மேலும் சபையில் சொல்லுகிற எல்லா புத்திமதிகளையும் நல்ல விதத்தில் எடுத்துக்கொண்டால் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நாம் மற்றவர்களை உபசரிப்பது நல்ல விதத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். நம்மால் எவ்வளவு முடியுமோ, நம் கணவரால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்தளவு நாம் யாருடனும் போட்டி இல்லாமல் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவோ அல்லது நமக்கு நல்ல பெயர் கிடைப்பதற்காகவோ அல்லது புது வகையான உணவுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது போல் மனுஷீகமாய் சிந்திக்கக்கூடாது. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் என்னுடைய திராணிக்கும் பலத்துக்கும் ஏற்றபடியும் என்னிடத்தில் உள்ளவைகளுக்கு ஏற்றபடியும் தேவ நாம மகிமைக்காக தான் செய்ய வேண்டும். கொலோசியர் 3:17 ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக மாத்திரம் செய்யுங்கள் என்று. அது சமைக்கிறதா இருந்தாலும் உபசரிக்கிறதா இருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் அமர்த்து வார்த்தைகளை கேட்பதா இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதா இருந்தாலும் இது போன்று தேவன் கொடுக்கிற வேறு எதுவாக இருந்தாலும் எல்லா தருணங்களையும் தேவ நாம மகிமைக்காய் செய்ய வேண்டும். தேவன் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். எபிரேயர் 6:10 படி எல்லா பலன்களும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. இந்த பூமியில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதிருங்கள். நான் மற்றவர்கள் முழு குடும்பத்தையும் என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவர்கள் வரும்பொழுது என் குழந்தைகளுக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி வரவில்லை என்று இதுபோல மனுஷிகமாய் வரும் சிந்தனையை உங்கள் இருதயத்திற்குள் அனுமதிக்காதீர்கள். ஆண்டவரே, இதை நான் உமக்காக தான் செய்தேன் என்று சொல்லுங்கள். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அதன் பலனை நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பலன் என்னிடத்திலிருந்து தான் உனக்கு வரும். எனவே யாரிடத்திலுமிருந்து பாராட்டுதலையோ பிரதிபலனையோ நன்றியையோ எதிர்பார்க்காதீர்கள். பிரதிபலன் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. எபிரேயர் 12:5-6 உள்ளபடி தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தான் சீர்திருத்துகிறார். இயேசு மார்த்தாளையும் மரியாளையும் ஒரே விதமாக தான் நேசித்தார். மார்த்தாளை திருத்தினார், மரியாளை புகழ்ந்தார். மரியாள் புகழப்படுவதற்கு தகுதியாயிருந்தால் மார்த்தாளையும் அதே விதமாக தான் நேசித்தார். எனவே தான் மார்த்தாளை திருத்தினார். இந்த திருத்துதல் இவளுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இவள் இதை நல்ல விதத்தில் எடுத்துக்கொண்டாள். அவர் திருத்துவது நம்முடைய நன்மைக்காக மாத்திரம்தான். மார்த்தாள், நீ ஒரு நல்ல சமையல்காரி, நன்றாக உபசரிக்கக்கூடியவள், எல்லோரையும் நேசிக்கின்றவள், வருபவர்களின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு செய்பவள். ஆனால் நீ இதைவிட சிறந்த காரியங்களை தேவனுக்காக செய்ய முடியும். எந்த விதத்திலும் தேவன் நம்மை நடத்தினால் அல்லது திருத்தினால் நம்மை குறித்ததான அவர் நினைவு நன்மையாக தான் இருக்கும். எரேமியா 29:11 வாசிக்க விரும்புகிறேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நமது நன்மையே அவரின் உயர்த்த திட்டமாகும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து தேவையானது ஒன்றே என்று சொன்னார். ஆண்டவர் உங்களுடைய பெயரை சொல்லி, என் அருமை மகளே, தேவையானது ஒன்றே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மற்ற காரியங்களுக்கு தான் நீ முன்னுரிமை கொடுக்கிறாய். உன்னுடைய காரியங்கள் சரியானதாக இல்லை. எனக்கு தேவையானது எல்லாம் உன்னுடைய அன்பு மட்டும்தான், உன்னுடைய கிரியைகள் அல்ல. நீ செய்கிற மற்ற எந்த காரியங்களும் எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பும் நீ என்மேல் வைத்திருக்கும் நேச பக்தியும் தான்.
ஆம், இயேசுவின் மேலுள்ள நேச பக்திதான். நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும், என்னுடைய பாதத்தில் அமர்ந்து என் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். நீ இப்பொழுது செய்து வருகிறதை விட மேன்மையாக செய்யும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். நீ என் பாதத்தில் அமர்ந்து நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்டால் உன்னை வித்தியாசமானவளாக மாற்றுவேன். இயேசு எப்பொழுதும் நம்முடன் பேச விரும்புகிறார். அவருடைய பாதத்தில் நேரம் செலவிட வேண்டும் என்றும் விரும்புகிறார். மார்த்தாள் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வீடுகளிலேயும் எவ்வளோ வேலை இருக்கும் என்றும் ஆண்டவருக்கு தெரியும். இயேசு சீஷர்களோடும் மரியாளோடும் பேசும் பொழுது அமைதியான குரலில் பேசவில்லை, மிகுந்த சத்தமாய்தான் பேசினார். மார்த்தாள் அதை கவனித்திருக்க வேண்டும். இயேசுவானவர் மலை உச்சியில் திறந்த வெளியில் ஆயிரக்கணக்கானோருக்கு பேசும் பொழுதும், படகில் இருந்து கொண்டு கரையோரம் நின்று கொண்டிருந்தவர்களிடம் பேசும் பொழுதும் அவரின் சத்தம், அதாவது குரல் துணி மிகவும் வலிமையுள்ளதாக இருந்தது. அதேபோல்தான் இயேசு மரியாளிடம் பேசும் பொழுதும் இருந்திருக்கும். எனவே மார்த்தாள் எளிதாக இயேசு பேசுவதை கேட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் சத்தத்தை விட மார்த்தாளின் இருதயத்திற்குள் எழும்பின குறை சொல்லுதலின் சத்தமும் முறுமுறுப்பின் சத்தமும் மிகுந்த வலிமை உள்ளதாக இருந்தது. அதனால்தான் இயேசு மரியாளிடம் பேசிக்கொண்டிருந்த போது அந்த அறையில் மார்த்தாள் இருந்திருந்தாலும் அல்லது அடுத்த அறையில் இருந்திருந்தாலும் இயேசு பேசியதை கேட்க முடியவில்லை. இதுபோல நாமும் நம் மாம்சமும் பேசுவதையோ அல்லது நம் குறை சொல்லுதலையோ அல்லது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்றோ அல்லது நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்றதான சத்தமோ நம் உள்ளத்திலிருந்து பெரும் தொனியாய் வரும்பொழுது ஆண்டவர் பேசுவதை நம்மால் கேட்க முடியாது. நாம் நம்முடைய வேலையையோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையோ செய்து கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்தினருக்காக புது புது வகையான ஆகாரத்தை சமைத்து கொண்டிருக்கலாம். சாப்பாட்டு நேரத்தையும் அம்மாவின் நேர்த்தியான சாப்பாட்டை ஆர்வமுடன் எதிர்பார்த்து பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கலாம். இவை அனைத்தையும் நாம் நிறுத்த தேவையில்லை. இதன் மத்தியிலும் நாம் எங்கிருந்தாலும் இயேசுவின் சத்தத்தை கேட்க முடியும். காலையிலோ மாலையிலோ கிடைக்கிற சிறிது நேரத்தில் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கவும் அவர் சத்தத்தை கேட்கவும் செய்யலாம். அவர் சரியான வார்த்தைக்கு நேராய் நம்மை வழி நடத்துவார். நாம் நம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கூட நாம் அவர் சத்தத்தை கேட்க முடியும். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த வியாதிப்பட்ட பிள்ளையை கவனித்து கொள்ள வேண்டிய ஞானத்தை நான் கொடுத்து உனக்கு உதவி செய்வேன். உன்னுடைய முரட்டாட்டமான கீழ்ப்படியாத குழந்தையை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். நீ மாத்திரம் எனக்கு செவி கொடு. உன்னுடைய சொந்த ஞானத்தை பின்பற்றாதே. உனக்கு உதவி செய்யும்படி நான் இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு செவி கொடு. இவ்வாறாக இயேசுவின் சத்தத்தை எல்லா நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் கேட்பது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. நாம் பூட்டப்பட்ட அறைக்குள் முக்காடிட்டு வேதத்தை வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் பேசுவார் என்றில்லை. நாம் எங்கிருந்தாலும் அவர் நம் உள்ளத்தில் பேசுவார். பாடல் மூலமாகவோ வேத வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது கூட்டங்களில் நாம் கேட்ட செய்தியின் மூலமாகவோ இயேசு நம்மிடம் பேசுவார். தேவன் நம்மிடம் எதை பேசினாலும் நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அவர் சத்தத்தை எப்பொழுதும் கேட்க முடியும். நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை நிறுத்து. நீ அளவுக்கு அதிகமாய் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். அளவுக்கு அதிகமாய் பதறி கொண்டிருக்கிறாய். உன் எல்லா பாரங்களையும் கவலைகளையும் என் மீது வைத்துவிடு. நான் தேவன், நான் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். நீ இன்னும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். முடிப்பதற்கு முன் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை வாசிக்க விரும்புகிறேன். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தைகளை கேட்பது. இயேசுவின் பாதம் அமர்ந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கிறேன். மகிழ்வான இடம், மிக அருகில் ஓர் புனிதமான இடம். ஒவ்வொரு நாளும் நான் அங்கேயே காணப்படட்டும். இயேசுவின் பாதம் அமர்ந்து என் வாழ்வை திரும்பி பார்க்கிறேன். அவர் அன்பு கிருபையால் நிறைந்தது. அது என் இதயத்தை அதிகமாய் கவர்ந்து விட்டது. இயேசுவின் பாதம் அமர்ந்து என் பாவ பாரங்களை இறக்கி வைப்பேன். களைப்படையும் போது இளைப்பாறுதல் அடைவேன். இயேசுவின் பாதம் அமர்ந்து அங்கே நான் அழுது ஜெபிக்க நாடுவேன். அவரின் நிறைவினால் கிருபையும் ஆறுதலமும் அனுதினமும் பெறுவேன். ஆசீர்வதியும் மீட்பரே, ஆசீர்வதியும். நான் தாழ்மையாய் உம் பாதத்தில் அமரும்போது அன்பினால் என்னை கண்பாரும். உமது இனிமையான முகத்தை நான் காணட்டும். கர்த்தாவே, இயேசுவின் சிந்தையை எனில் தாரும். அவரைப் போலவே என்னை பரிசுத்தமாக்கும். நான் இயேசுவிடம் இருந்தேன் என்பதை நிரூபிக்கட்டும். அவரே என் நீதி, அவரே என் நீதி.
எனவே நாம் மார்த்தாளை போல கடினமாய் ஆண்டவருக்காய் உழைக்கிறவர்களாய் இருந்தாலும் மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். நாம் தற்பொழுது ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பூமியில் இருந்தபொழுது வாழ்ந்த வாழ்க்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அச்சமயத்தில் நீர் அநேக ஸ்திரீகளை சந்தித்து அவர்கள் தேவையெல்லாம் சந்தித்தீர். நாங்களும் தேவையுள்ளவர்களாய் வந்திருக்கிறோம். நாட்கள் குறைவாக தான் இருக்கிறது. சரியானவற்றை செய்வதற்கு தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கட்டும். நீர் கொடுத்துள்ள இந்த குறுகிய காலத்தில் உம்மில் கொண்டுள்ள நேச பக்தியோடு உம்மை பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறோம். ஒரு நாள் நாங்கள் உம்மிடம் வந்து இந்த பூமியில் நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் உமக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே நாங்கள் இங்கிருக்கும் பொழுது உம்மை சந்தோஷப்படுத்தி உமக்கு பிரியமாய் நடக்கவும் உதவி செய்யும். நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காகவும் நல்ல மாதிரிகளுக்காகவும் திருத்தங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையிலே இருந்து உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களினால் எல்லாவற்றையும் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன்.